வசனத்திற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும், இடைப்படும், சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். ஹெச்எஃப் ஓபன் பண்ணுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 8:36. இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஜான் 8:38. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக இந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் நம்மை விடுதலையாக்குகிறவர். இந்த விடுதலையை பிரசித்தம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவில் இருந்தார் என்று சொல்லி லூக்கா 4:18 வாசிக்கிறோம். அதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு 2 முக்கிய காரணங்கள் அங்கே இருக்கிறது. முதலாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி. 2வது, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படி என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கிரியைகளில் ஒரு முக்கியமான கிரியை அவர் கொடுக்கிற விடுதலை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். எதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார்? தேவன் விடுதலை கொடுக்கிற அநேக காரியங்கள்ல ஒரு விடுதலையை நம்ம கவனிக்க வேண்டுமானா, ஒரு மனுஷன் எதுல போய் சிக்கிக் கொள்ளுகிறான், எதுல அடிமையா மாறி விடுகிறான், எதில் அவன் பாதிக்கப்பட்டு அவன் அடைக்கப்படுகிறான் என்று பார்த்தால், யோவான் 8:34 அவன் பெற வேண்டிய விடுதலையின் பகுதி ஒன்றை நாம் வாசிக்கிறோம். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மனிதனை அடிமைப்படுத்துகிற காரியங்கள்ல ஒரு காரியம் பாவம். பாவத்திற்கு ஒரு மனுஷன் அடிமையாய் இருக்கிறான். இந்த பாவத்திற்கு இந்த மனுஷன் அடிமையாவதற்கு காரணம் என்ன என்று கேட்டா, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ரோமன் 6:16 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலானாலும் சரி, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். இன்னொரு விதமாக சொன்னா, நீங்க எதற்கு கீழ்ப்படுங்களோ அதுக்கு நீங்க அடிமையாயிடுவீங்க. பாவத்துக்கு கீழ்ப்படிந்தா பாவத்துக்கு அடிமையாயிருவீங்க. பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படிந்தா பரிசுத்தத்துக்கு அடிமையாயிருவீங்க. 2 சத்தமும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நேரா வருது. பாவம் செய்யவும் சத்தம் நமக்கு வருது. பாவம் செய், சோதனையில நீ ஈடுபடு அப்படின்னு சத்தம் நமக்கு நேரா வருது. அதே வேளையில பரிசுத்தமாய் வாழு, தேவனுக்கு பிரியமா வாழு, நீதியின் பாதையில நடன்னு இன்னொரு சத்தம் கேட்குது. எந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமோ அந்த சத்தம் நம்மளை அடிமையாக்கிடும். அதனுடைய முடிவு தான் ஒருவன் நீதிக்கு அடிமையா மாறுறதும் பாவத்துக்கு அடிமையா மாறுறதும். பாருங்க, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது அவனை பாவியா உண்டாக்கல. அவனுக்கு எந்த குறையுமே கிடையாது. தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் கர்த்தர் அவனை உண்டாக்கி உருவாக்கினார் இல்லையா? எல்லா நன்மையும் அவனுக்கு கொடுத்தார். அப்போ இவ்வளவு குறைவற்ற ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி பாவம் வந்தது? எப்படி அவன் பாவத்துக்கு அடிமையா மாறிட்டான்? இதுக்கு ரகசியத்தை நீங்க பார்க்க வேண்டுமானா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அங்க வாசிக்கிறோம், தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே என்று ஆரம்பிக்கிறார். அப்போ ஆதாமுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா, தன்னுடைய மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா? ஏவாளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. தேவனுடைய கட்டளைக்கு செவி கொடுக்கணுமா, சாத்தானுடைய தூண்டுதலுக்கு செவி கொடுக்கணுமா? அந்த மக்கள் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா 2 பேரும் தேவ சத்தத்தை வேண்டாம் என்று புறக்கணிச்சுட்டு சாத்தானுடைய சத்தத்துக்கு,
அவங்க செவி கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தின் 2வது பகுதி, பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய். இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர்களை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த எல்லா ரிசல்ட்ஸ், எல்லா விதமான பிரச்சனைகளும் அவன் வாழ்க்கையில் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவன் கேட்க வேண்டிய சத்தத்துக்கு செவி கொடாமல் கேட்கக்கூடாத சத்தத்துக்கு செவி சாய்த்தான். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கை விடுதலையா வாழ்றதுக்கு, பாவம் நம்மை அடிமைத்தனத்திற்குள் கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் சில சத்தங்களுக்கு நம்ம செவி கொடுக்காம இருக்கணும். தேவன் நம்மை விடுதலையாக்குகிறவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. நம்மை முழு சுதந்திரத்திற்கும் விடுதலைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். ஆனால் நாம் கேட்கக்கூடாத சத்தங்களை எப்படி நாம கையாளணும்னு தெரியாம போயிட்டோம்னா, அந்த சத்தமே நம்மளை என்ன பண்ணிரும்? அடிமையாக்கிறோம். எப்படி அன்றைக்கு ஆதாமுடைய வாழ்க்கை, தேவன் அவனை சுதந்திரமாய் படைத்திருந்தாலும் அவன் வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனதுனால எப்படி அவன் வாழ்க்கையில இவ்வளவு சீர்கேடு, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டத்திற்கு அவன் ஆளாக மாறிட்டானோ, அதே போல நாமும் எச்சரிப்படைந்து இந்த சத்தங்களுக்கு விலகி இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு என்னன்னா, 4 voices that can rob our freedom. நம் விடுதலையை களவாடும் 4 வகை வார்த்தைகள் அல்லது சத்தங்கள். எழுதுங்க, நம் விடுதலையை களவாடும் 4 வகையான வார்த்தைகள் அல்லது சத்தங்கள். இந்த 4 சத்தங்களுக்கும் இந்த 4 வார்த்தைகளுக்கும் நாம் விலகி இருப்போமானா, if you stay away from these 4 voices, your freedom will not be robbed. You will not lose your freedom. நம்முடைய விடுதலை குலைக்கிற 4 வார்த்தைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு ஒவ்வொன்றாய் நம்ம வேகமாக படிக்க போறோம். முதலாவது வார்த்தை ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வார்த்தை. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள்ல இந்த வார்த்தை ஒன்றை நம்ம கவனிக்கலாம். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தான். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாக இடதுபுறமாக நடந்து கொண்டிருக்கும் போது தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களையும் எறிந்தான். 7ஆம் வசனம், சீமேயி இந்த தாவீதை எப்படி தூஷித்தான்? இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவாக உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரன் அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன். யாரை பார்த்து இதை பேசுறான்னா, தாவீது ராஜாவை பார்த்து பேசுகிறான். தாவீது ராஜா அப்போ பலசாலிகளோடு நிறைய மக்களோடு அவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறான். இது ஆச்சரியமா இருக்கு. முதலாவது நமக்கு விரோதமாய் வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, சவுண்ட்ஸ் ஆஃப் அபியூஸ். தூஷண வார்த்தைகள், சவுண்ட்ஸ் ஆஃப் அபியூஸ், நம்மை தூஷிக்கிற வார்த்தைகள். என்னென்ன தூஷணங்கள் சொன்னான்னு பாருங்க. கர்த்தரே உம்மல் இரத்த பழியை திரும்ப பண்ணிட்டார். உன் அக்கிரமத்தில் நீ அகப்பட்டாய். நீ இரத்த பிரியன். இது ஒன்றுமே உண்மை கிடையாது. இவன் சவுலுக்கு விரோதமாக எந்த அக்கிரமும் பண்ணல. சவுலை கொலை செய்யணும்னு இவன் தேடல. சவுல் சிங்காசனத்தில் உட்காரணும்னு இவன் விரும்பல. ஆனால் அவனுக்கு கொடுத்த பேர் என்ன? இரத்த பிரியனே, இரத்த பிரியனே. இவனுடைய தூஷணமான அபியூசிவ் வேர்ட்ஸ் தாவீதை எவ்வளவு பாதிச்சு தெரியல. ஆனா கூட ஒருத்தன் வந்துட்டு இருந்தான், அவன் பேர் அபிஷாய். அபிஷாயை பார்த்து சீமை திட்டல, ஆனா அபிஷாயாலேயே இதை தாங்கிக்க முடியல. அவன் சொல்லுகிற வேலையை பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி,
அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடுறேன் அல்லது தலையை வெட்டி போடுறேன். அவனுக்கு பக்கத்தில் இருக்கவனுக்கு பொறுத்துக்க முடியல. அப்போ எந்த அளவுக்கு அவன் தூஷண வார்த்தைகளை பேசியிருப்பான் பாருங்க. கெட்ட வார்த்தைகள், மனதை வேதனைப்படுத்தும் வார்த்தைகள். there are some people who are so comfortable in speaking abusive words. செய்யாத குற்றங்களை குற்றமாய் காண்பித்து நம்ம மேல மனதை பாதிக்கும் தூஷணமான வார்த்தைகளை சிலர் பேசுவார்கள். இதை எப்போ தாவீதுகிட்ட பேசினாங்கன்னா, தாவீது ரொம்ப பெரிய பலசாலி, பெரிய யுத்த வீரன், பராக்கிரமசாலி, சிங்கத்தை கரடியை கொன்றவன், கோலியாத்தை வீழ்த்தினவன், பெலிஸ்தியர்களை பயமுறுத்தினவன், எல்லாரும் அவனுக்குடைய கைகள் ஆண்டு கொடுத்திருந்தார். பெரிய ஒரு ஜெய வீரன் இவன். ஆனா இந்த மோமெண்ட்ல இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில அவன் பலவீனமாக நின்றான். அவன் என்ன செய்யணும்னு தெரியாம நின்னான். என்ன பிரச்சனைன்னு கேட்டா, சிங்கத்தை எல்லாம் கொன்று கரடிய சாச்சு கோலியாத்தெல்லாம் கொன்ற மனுஷன் இப்போ தான் சொந்த பிள்ளைக்கு எதிராக நிற்கிறான். பிள்ளை எதிர்த்து வந்துட்டான். இவனால கொல்ல முடியாமலாம் இல்லை, ஆனால் மனசு தாங்கலை. அதனால பிள்ளைகிட்ட யுத்தம் பண்ணாம பிள்ளைகிட்ட சிங்காசனத்தை அந்த அரண்மனையை விட்டுட்டு இவன் காட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். அப்சலோம் இப்போ உட்காந்துருக்கான். இதை பார்த்த உடனே சீமை மாதிரி ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கொதிச்சு எழும்புறாங்க. இது லைஃப்ல இது உண்மைங்க. இது அதாவது நம்மளை சுத்தி இருக்கவங்கலாம் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே நமக்கு ஆதரவா இருக்காங்க நீங்க நினைச்சிடவே கூடாது. திரும்ப சொல்றேன், நம்ம சுற்றி இருக்கவங்களாம் அமைதியா இருக்காங்கன்றதுக்காக நம்மளுக்கு எல்லாம் ஆதரவா இருக்காங்கன்னு மட்டும் நீங்க ஒரு நாள் நினைக்க கூடாது. சில பேர் அமைதியா இருப்பாங்க, எது வரைக்கும் கேட்டீங்கன்னா பிரச்சனை வர்ற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. அவங்க மனசளவுல உங்களை பழி தீக்கணும், உங்க வீழ்ச்சியை அவங்க பார்க்கணும்னே கங்கணம் கட்ட உட்காந்துருக்காங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உயர்வு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேன்மை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகிமையை பார்த்துட்டு அவங்களால பொறுத்து கொள்ள முடியாம அமைதியா வாயை மூட்ட உட்காந்துருக்காங்க. பட் தேர் வெயிட்டிங் ஃபார் an opportunity. ஒரு நாள் இவனுக்கு பிரச்சனை வரும், அப்ப நான் என்ன யாருன்னு காமிக்கிறேன். எஸ், சம்டைம்ஸ் லைஃப்ல சில ப்ராப்ளம்ஸ் வர்றது சிலதெல்லாம் நல்லது. ஏன் தெரியுமா? சில பிரச்சனை வரும்போது தான் அவருடைய உண்மையான வண்ணம் என்னன்னு வெளியே தெரியும். The true colors of some people will come out when you go through problems. இத்தனை வருஷம் இந்த சீமை அவன் முகத்தையும் காட்டல, அவன் சத்தம் போடல, அமைதியா உட்கார்ந்தா ராஜ்ய பாரம் ராஜாவின் கையில, தாவீதின் கையில ஸ்திரப்பட்டுருச்சு. அதனால நம்ம சொல்லுவோம், ஊர்ல சொல்லுவோம், வாழை சுருட்டிட்டு உட்காந்துருந்தானே அந்த மாதிரி உட்காந்துருந்தான். ஆனா ஒரு நாள் கேள்விப்பட்டான், சொந்த பையனே தாவீதுக்கு விரோதமா எழும்பிட்டான்னு கேள்விப்பட்டவன எவ்வளவு தைரியம் வந்துச்சு பாருங்க. இவன் ராஜா பலசாலிகள் நடந்து வராங்களாம், ஒற்றை ஆளா மேல இருந்து கல்லை தூக்கி போடுறானா, மண்ணை வாரி போட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறான். நல்லா கவனிங்க, தாவீது ஒன்றும் பதில் செய்ய முடியாத கையாலாகாத மனுஷன் கிடையாது. இவன் பயங்கரமான ஆளு. உங்களுக்கு தெரியும்ல, கோலியாத்தை கல்லை வச்சு அடிச்சு கொண்டு போட்டோம். இப்ப மேல இவனா கல்லை பாஸ் பண்றான். அந்த தூக்கி போட்ட கல்லை ஒன்று இவன் கையில் கிடைச்சா கூட சீமையி அன்னைக்கு க்ளோஸ் அவன். ஆனால் நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்யூசிவ் வேர்ட்ஸ் when it is hurled against him, தனக்கு விரோதமாக இந்த வார்த்தைகள் அவனுக்கு வந்தபோது தாவீது என்ன செய்யணும்னு சொன்னா, அமைதியாக போயிட்டான். he did not even speak. ஆனால் அபிசாய் துடிக்கிறான், கொன்று போடலாம், இதை ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்லுகிறேன், நாம அடிமைத்தனத்தில் போய் சிக்காம இருக்கிறதுக்கு பிசாசு நமக்கு முன்பாக எழுப்புகிற இந்த தூஷண வார்த்தை இருக்கு பாருங்க, அதுல நீங்க பலி ஆயிடவே கூடாது. இது ஒரு ட்ராப். ஒருத்தர் நம்மளை செய்யாத குற்றங்களை செய்ததாக நம்மளை ரொம்ப கேவலமா பேசும்போது, தூஷணமா பேசும்போது, நம்ம அமைதியா போனா நம்ம விடுதலையா வாழலாம். அந்த தூஷணத்துக்கு நீங்க பதில் சொல்ல இறங்கிட்டீங்க, அந்த வலையில நீங்க சிக்கிருவீங்க. தாவீது என்ன பதில் சொன்னான் தெரியுமாங்க? எங்க கர்த்தர் அவனை தூஷிக்கும்படி வச்சிருக்கான், அவன் தூஷிட்டு போடும், விடு, நம்ம போலாம், நமக்கு இந்த வேலை வேண்டாம், நம்ம எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பதில் கூட சொல்லலைங்க. நான் நினைக்கிறேன் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இதே முன்மாதிரியை
நமக்கு முன்பாக வைத்தார். மத்தேயு 27:12-14. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல், இயேசுவின் மேல் குற்றம் சாட்டுகையில் இயேசு மாறுத்திரம் ஒன்றுமே சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் என்ன செய்தான்? ஆச்சரியப்பட்டான். ஆமா, உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கும். என்னங்க இவ்வளோ பேசுறாங்க உங்களுக்கு விரோதமா, இவ்வளோ தூஷிக்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அப்ப இயேசு நம்மளுக்கு என்ன காண்பித்தார்? அவங்க தூஷிக்கிறாங்களப்பா, ஒரு வார்த்தை கூட பேசாது, அமைதியா போயிடு, அமைதியா போயிடு. அந்த தூஷண வார்த்தை எழும்பும் போது உன்னை முழுவதும் அடக்கிக்கொள். I don't respond to abuse. Make it a policy in your life. உங்க வாழ்க்கையில் ஒரு கோட்பாடாக மாற்றிருங்க. என்னை தூஷிக்கிறாங்களா, பதில் பேச மாட்டேன். என்னை தூஷித்து என்னை மோசமான வார்த்தைகளை பேசி என்கிட்ட இருந்து ஒரு பதில் வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது. ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். நீங்க ஒரு பர்சனல் பாலிசியை நீங்க பில்ட் பண்ணணும். ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். ஐ டோன்ட் ஈவன் ஸ்பீக். ஐ டோன்ட் ரிப்ளை. ஐ வாக் as if I have not heard it. நான் ஏதோ கேளாதவன் போல போயிட்டே இருப்பேன், நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பாலிசியை நீங்க வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்க அதுல சிக்கவே மாட்டீங்க. நீங்க என்றைக்கு அபியூஸ்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு நீங்க உங்களுடைய இன்வால்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ, கரப்படாம வெளியே வரவே மாட்டீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ரோட்ல நம்ம ஊர் ரோட்ல நிறைய இருக்கும். இது நீங்க நடந்து போகும்போது சில ரோடுகளில் ஒரே சாக்கடையா நிற்கும். குட்டை குட்டையா அங்கங்க குளம் போல என்ன நிற்கும்? தண்ணி நிற்கும், சேறு சகதி இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? நான் டாக்ஸ் கட்டின ரோடு அது என்ன எப்படி குழியா வச்சிருக்கேன், எவ்வளோ குழி இருக்குன்னு பார்க்குறேன்னு கால் உள்ள விடுவோமா? என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி போவோம் இல்லையா? அது என் காலை கரைப்படுத்திடக்கூடாது, என் வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடாது, அது இருக்கிறதுக்கு ஒதுங்கி போவேன். நம்ம கார் ஓட்டுவோம், பெரிய குழி இருக்கும், என்ன பண்ணுவோம்? ஓரம் கட்டிட்டு குழியை தாண்டி போயிட்டே இருப்போம். அப்போ நம்மளும் பாதுகாப்பாக இருப்போம், நம்ம வாகனமும் பாதுகாப்பாக இருக்கும். அபியூஸ் யாராவது பேசுகிறாங்கன்னா நம்ம பதில் பேசுவது தேவனுக்கு பிரியமானது இல்லை. அதில் நம்ம சிக்காமல் இருக்கிறதுக்கு வாய் மூடி அமைதியாய் செல்லும் போது கர்த்தர் நமக்காக எழுந்து யுத்தம் செய்வார். இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, தூஷண வார்த்தை சில தடவை நம்முடைய சொந்த குடும்பத்திலேருந்தே வரும். சில பேர் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கங்க. அது உங்கள் சொந்த பெற்றோராக இருக்கலாம், உங்களுடைய மாமனார் மாமியாராக இருக்கலாம், உங்கள் சொந்த கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், சில வேளை உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், சில வேளையில் அவங்க அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம், சிலர் நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கலாம், சில பேர் சக விசுவாசிகளாக இருக்கலாம். டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். மேக் இட் அ பாலிசி. நான் சில வேளையில் பார்த்துருக்கேன், ஊழிய பாதையில் கர்த்தர் சிலரை பயன்படுத்தும் போது உயர்த்தும் போது சில வேளை அபியூஸ் வரும். யூ வில் பிகம் அ டார்கெட். உனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சில பேர் எழும்புவாங்க. காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கணும், அமைதியாக. நான் ஆரம்ப கட்டத்திலலாம் இது தெரியாமல் நான் சில தடவை பதிலெலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ ஆண்டவர் கிருபையில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதனால் காது கேட்காத மாதிரி கீப் வாக்கிங். கர்த்தருடைய சத்தம் மட்டும் கேட்டுட்டு தேவ வேலையை செஞ்சுட்டு அமைதியாக போகணும். ஸ்டே சைலண்ட். அப்படி நாம் இருப்போமானால் அந்த இக்கட்டில், அந்த பிரச்சனையில், அந்த போராட்டத்தில் நம்ம சிக்காமல் இருப்போம். நாம் அதில் அடிமைகளாக மாறாமல் இருப்போம். ஸ்டே அவே ஃப்ரம் அபியூஸ். இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கரையோ தாக்கத்தையோ உண்டாக்காமல் விலகி போயிருங்க. அமைதியாயிடுங்க, கேட்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் யாராவது நம்மளை ரொம்ப தூஷிக்கிற வார்த்தைகள் பேசிட்டாங்க அப்படின்னு அதை உள்ள ஸ்டோர் பண்ணுவாங்க. நல்ல சேஃப்டி லாக்கரில் வச்சு ஸ்டோர் பண்ணி இரவும் பகலும் அதை தியானமாக இருப்பார்கள். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே,
நான் ஒன்றுமே செய்யலை, இது பண்ணவே இல்லை, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, அதை தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்க, யூ வில் பி கரப்டட். உள்ளே போன சாக்கடை இன்னும் மோசமாக ஒரு நாள் வெளியே வந்துடும். நமக்கே தெரியாது எப்படி வரும்னு. உண்மையா இல்லையா? நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணியை கூட ஒரு 4 நாள் வச்சுட்டு கீழே அழுக்கு படித்தோன்னே என்ன பண்ணுவோன்னா, அந்த பாத்திரத்தை நல்லா கழுவி அழுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம், வெளியே கொட்டிடுவோம். நீங்கள் அதை அதிகமாக வைக்க 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 அது பாசி பிடிக்கும், அம்மா உள்ளேருந்து புழு வரும், அது இன்னும் மோசமாக மாறிடும். இந்த அப்யூசிவ் வேர்ட்ஸ் உங்களை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா மனசுக்குள்ளே கூட இடம் கொடுக்காதீங்க. ஆக்ட் as if nothing happened. ஒன்றுமே நடக்காதது போல் போயிட்டே இருங்க. கீப் வாக்கிங், டோன்ட் லிசன். நீங்கள் அதை கேட்டுட்டு அதை உள்வாங்கி அதுக்கு நீங்கள் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணி நீங்கள் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் உட்காந்து கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, யூ கேன் ஈவன் எண்ட் அப் இன் டிப்ரெஷன். நல்லா சிக்கிக்கிடுவீங்க, அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறவே முடியாது. அப்புறமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். குடும்பம் நடத்த முடியாது, உறவுகளை கட்ட முடியாது, யார்கிட்டையும் நீங்கள் பேச முடியாது, பண்பாக இருக்க முடியாது, அன்பாக இருக்க முடியாது. ஒரு மாதிரி உங்களை ஒரு மாதிரி பண்ணிவிடும். அது உங்களை ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு சாக்கடை தொட்டி மாதிரி மாறிடுவீங்க. யூ கேனாட் லிவ் அ நார்மல் லைஃப். இது நான் நல்லா என் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகு நான் இதை கண்டுபிடிச்ச ஒரு காரியம். நாம் அப்யூசிவ் வேர்ட்ஸ், நமக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை பேசும்போது கேட்காம அமைதியாக போயிட்டே இருந்து மனசுக்குள்ளே கூட விடக்கூடாது. உடனே ஒரு பாட்டு பாடி சத்தமாக பாட்டு பாடிட்டு ஏதோ ஒரு பாட்டை ஆன் பண்ணி விட்டு இதை கேட்குறதுக்கு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி போயிடணும். அப்போ தான் ஒழுங்காக பிரசங்கம் எடுக்க முடியும்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், சொல்லிகிட்டு இருக்க தூஷணத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தியானம் பண்ணிருந்தோன்னா வாயிலேருந்து சாக்கடை தான் வரும். யூ வில் நெவர் கெட் கிளியர் வாட்டர், யூ வில் நெவர் பி ஏபிள் டு பிளஸ் எனிபடி. யாருக்குமே நீங்கள் ஆசீர்வாதமாக மாற மாட்டீங்க. அப்புறமா உள்ள அந்த வார்த்தைகள் உள்ளே போச்சுன்னா, அது கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா அது எரிச்சலாக மாறும், கோபமாக மாறும், கசப்பாக மாறும், விரோதமாக மாறும். அதுக்கப்புறமா நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைக்கு நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கே நம்ம அடிமையாயிடும். யூ கெட் ஸ்டக். சத்ருவானவன் தேவன் தந்த சுயாதீனத்திலிருந்து நம்மளை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போறதுக்கு அவன் விதைக்கிற முதல் வார்த்தை அபியூஸ், தூஷணம். தூஷணமான வார்த்தைகளுக்கு விலகி இருங்க, விலகி இருங்க. நம்ம கம்ஃபர்ட்டுக்காக நிறைய பொருட்களை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? எத்தனையோ பொருட்களை நமக்குன்னு பர்சனலாக வச்சுருக்கோம். அதுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். பர்சனல் க்ரூமிங் ப்ராடக்ட்ஸு நிறைய வச்சுருக்கோம். சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோம்பு ஒன்று இருக்கும். சர்ச்சில் இறங்கணும் வர கூட கண்ணாடியை பார்த்து ஒரு முறை தலை சீவிட்டு தான் என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்குள்ளே வரும். ஒரு பவுடர் டப்பா வச்சுருப்போம், ஒரு சென்ட் பாட்டில் இருக்கும், அப்புறமா ஷேவ் பண்ணுறதுக்கு ஒரு ரேசர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பர்சனல் க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்போம். அதில் ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்குங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேரும் உங்கள் வசதிக்காக உங்கள் நன்மைக்காக ஒரு பொருளை ரொம்ப சீப், அது வாங்க. என்ன தெரியுமா? 2 பஞ்சு. எதுக்குன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அந்த பஞ்சை என்ன பண்ணணும்? நல்ல பரவாயில்ல, உஷாரான ஆட்கள் தான். காது எப்படியோ உள்ளே போயிருது பாஸ்டர்னா பஞ்சை நல்லா எடுத்து உள்ளே அமுத்தி வச்சுருங்க. அல்லது இயர் ப்ளக்குன்னே தனியாக விற்கிறாங்க, அது கூட ரொம்ப சீப் தான், ரொம்ப விலைலாம் இருக்காது, ரப்பரில் இருக்கும் இயர் ப்ளக்குன்னு. வாங்கி போட்டிங்கன்னா தெளிந்த நீராக ஓடிக்கிட்டே இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தூஷண வார்த்தைகள் வருதா, கேட்காத மாதிரி நடந்து போயிட்டே இருங்க. டோன்ட் ஈவன் லிசன். இயேசுகிட்டேருந்து ஒரு பதிலை வாங்க முடியலங்க. அந்த தூஷண வார்த்தைக்கு அவர் பேசுவார்னு தூண்டுறாங்க, அவர் வார்த்தை பேசவே இல்லை. ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ், போயிட்டே இருந்தார். The best way to weaken abuse is silence. தூஷணத்துக்கு சரியான பதிலடி என்ன தெரியுமா? அமைதி. You don't respond to abuse. You can talk as much as you want, but I don't respond to abuse. எவ்வளோனா நீங்கள் பேசுங்க, ஆனால் தூஷணமான வார்த்தைகளுக்கு பதிலே சொல்ல மாட்டேன். இது ஒரு பாலிசியாக வச்சுக்கிடுங்க, நீங்கள் விடுதலையாக வாழ்வீங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் விடுதலையாக வாழ்கிறதுக்கு இன்னொரு காரியம், இன்னொரு சத்தமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு அதை ஹேண்டில் பண்ணணும். நியாயாதிபதிகள் 16:15-17. அப்பொழுது அவள், அதாவது தெலைலாள், சிம்சோனை பார்த்து,
உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை பார்க்கிலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். சரி, ஐ வாண்ட் டு பிரிங் அப் த செகண்ட் தாட். நாம் தவிர்க்க வேண்டிய அல்லது நாம் ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டிய 2வது ஆபத்தான வார்த்தை என்ன தெரியுமா? சவுண்ட்ஸ் ஆஃப் பாதரேஷன். சவுண்ட்ஸ் ஆஃப் பாதரேஷன், அலட்டி கொண்டிருக்கும் வார்த்தைகள். அலட்டி கொண்டிருக்கும் வார்த்தைகள். அந்த வசனம் அதில் இருக்கு பாருங்க. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால். சில பேருக்கு இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. அது என்னன்னா, ஆரம்பிச்சாங்கன்னா முடிக்கவே முடியாது அவங்களால. அந்த பழைய காலத்தில் அந்த ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த தேஞ்சு போன ரெக்கார்டுன்னுவாங்க. அந்த ரெக்கார்டு என்னன்னா, அது ஒரு இடத்துல ஒரு டேமேஜ் ஆகிட்டு வச்சுக்கிங்களேன், அந்த நீடில் வந்து அங்கே வந்துச்சுன்னா பாடினதே திரும்ப திரும்ப ஒரே லைனை திரும்ப திரும்ப என்ன பண்ணும், பாடிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு அது ஒரு விசேஷ கிருபை. அந்த கிருபை வந்து தெலைலாளுக்கு இருந்திருக்கு. தினம் தினம் ஒரு நாள் கேப் கிடையாது. she kept on bothering him, pestering him. Non-stop chatter. They keep on going on and on and on and give you headache. இந்த மாதிரி இவனை தொந்தரவு பண்ண ஒரு வார்த்தை. அதாவது இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை கேட்ட சிம்சோன் வந்து சாகத்தக்கதாக விசனம் ஆயிட்டான். அவன் டயர்ட் ஆயிட்டான். ஆனால் தெலைலாளுக்கு டயர்டே ஆகல. ஆமாம், இது அதான் சொல்கிறேன், கிருபைன்னு சொல்கிறேன். கேட்குறவனுக்கு சாகலாம் போல தோணும், பேசுகிற இந்த அம்மாவுக்கு நிறுத்தணும்னு தோணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பலன். சில பேருக்கு திட்டுறது கூட சலிப்பே வராது. வசப்பாட்டு பாடுறதுல சலிப்பே வராது. ஒவ்வொரு முறையும் புத்துணர்ச்சி பெற்று திரும்ப திரும்ப பேசுவார்கள். டயர்டாச்சுன்னா டீ குடிச்சிட்டு திரும்ப பேசுவார்கள். அப்படிதான், ஒரு பிரேக் விட்டு திரும்ப பேசுவார்கள். நாளைக்கு இன்னைக்கு விட்டுட்டேன், தூங்க வருது, தூங்கிட்டு நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணலாம், நாளைக்கு திரும்ப கண்டினியூ. They love bothering people. That's their probably their strength, or that's how they are made of. நீதிமொழிகள் 27:15-16 பாருங்களேன். 15-16. அடை மழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. புரிஞ்சிருக்குங்க அந்த வசனம்? அடமழை பெஞ்சுதுன்னா அந்த மழை பெஞ்சு முடிச்ச பிறகு கூட ஒளியிட்டே இருக்கும் பாருங்க. இதுதான் சண்டைக்காரியினுடைய ஸ்ட்ரெங்க். சண்டையே முடிஞ்சா கூட இவங்க வாய் ஓயாது, அது ஒளியிட்டே இருக்கும். சொன்னதே சொல்லிட்டு ஒளியிட்டு நான் ஸ்டாப் ட்ரிப்பிங், இட் கீப்ஸ் ஆன் கண்டினியூவிங். இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நிறுத்த நீங்க முயற்சி செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? என்ன பாஸ்டர் எப்படி சொல்லிட்டீங்க? நிறுத்த நீங்க முயற்சி செய்தா அத்தனை முயற்சியும் வீண். அடுத்த வசனம் பாருங்க, நான் சொல்ல இந்த வசனம் பாருங்க, 16ஆம் வசனம். அவளை யாரு? இந்த ஒளியிட்டே இருக்கிறா பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கிறா பாருங்க, தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறா பாருங்க, அலட்டி கொண்டே இருக்கிறா பாருங்க, நித்தம் 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 அலட்டுகிறவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சில பேருக்கு புரியாது, எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்னன்னா, நம்ம எல்லாம் கிரிக்கெட்ல பால்லாம் கேட்ச் எல்லாம் பார்த்துருக்கோம்ல,
அப்படி 6 அடித்தா அப்படியே உயரத்தில் வர்ற பாலை கூட கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஆனால் எண்ணெயை கேட்ச் பிடிக்க முடியுமா? எண்ணெய் ஊற்றினா, கையில் ஊற்றினா என்ன பண்ணும்? அது கையில் உட்காரும், அப்படியே ஒளிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதனால் எண்ணெயை கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணாலும் அது என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அதே மாதிரி காற்றை கையில் பிடிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு போலீஸ்காரர் வண்டியை வந்து ஸ்டாப்புன்னு போட்டு போர்டை பிடிச்சி நிறுத்தலாம். காற்று அடிக்கிற காற்றில் ஸ்டாப்புன்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, எண்ணெயை எப்படி உன் கையில் வந்து பிடிச்சி அடக்க முடியாதோ, காற்றை எப்படி கையில் பற்றி பிடிக்க முடியாதோ, அதே போல் இந்த அடங்காத வாயை உன்னால் அடக்க முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இது நினைக்காதீங்க, வெறும் பெண்கள் மட்டும்தான் இதில் கிருபை பெற்றிருக்காங்க. ஆண்களுக்கும் இந்த கிருபை உண்டு. இது 2 பேருக்கும் பொருந்தும். சிலருக்கு ஒரு பிரச்சனையை பேச ஆரம்பித்தா அதை நிறுத்த தான் தெரியாது. நோ பிரேக்ஸ். அவங்க வண்டிக்கு பிரேக்கே இருக்காது. ஸ்டார்ட் ஆச்சுன்னா வண்டி போயிட்டே இருக்கும். அதுவாக மோதி நின்னாதான் ஒழிய, அதுக்காக உயிர் போனால் ஒழிய வாய் அடங்காது. சிலருக்கு பல்லு கூட போயிடும், ஆனால் வாய் மட்டும் அடங்காது. அந்த பொக்க வாயில கூட தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வார்த்தைகள் யாருக்கும் புரியலைன்னா கூட பேசிக்கிட்டே இருக்கும், சண்டையை மூட்டிக்கிட்டே இருக்கும். இது உண்டு. இது மாதிரி இந்த தெலைலாள் இந்த சிம்சோனுக்கு கொடுத்த கொடைச்சல்ல வேதம் சொல்லுது, சாகத்தக்கதாக அவன் மனசு व्यसனப்பட்டு தன் பரம ரகசியத்தை, வாழ்க்கை ரகசியத்தை உடைச்சிட்டானா. நல்ல கவனிங்க. திஸ் இஸ் அ பேட் ரெஸ்பான்ஸ். யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டீச் யூ. இது தவறான ஒரு பதில். ஏன்னா இவன் வந்து தொந்தரவு பண்ற பெண்ணிட்ட தவறான விதமாக அவன் பதில் சொன்னதுனால முடிவு எங்க பத்தி முடிஞ்சது உங்களுக்கு காண்பிக்கிறேன். 21ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தியர் அவனை பிடித்தார்கள், அவன் கண்களை பிடுங்கினார்கள், அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைக்கும்படி செய்தார்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ என்னன்னு? இவன் வந்து தனக்கு விரோதமாய் ஓயாமல் பேசி கொண்டிருந்த அந்த பெண்ணை வந்து கையாள தெரியாம தவறான முறையில் கையாண்டதுனால இப்ப யாரா மாறிட்டானா, ஒரு பெரிய பலசாலி சிறை கைதியாக மாறிவிட்டான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ நாம விடுதலையா வாழ முடியாம சிறைக்கு போகிறதுக்கு இவன் செய்த ஒரு காரியம் தவறு. பாருங்க, நான் எங்க உங்களுக்கு சவரை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, பாருங்க இவன் செய்ததை பாருங்க. 20ஆம் வசனம் பாருங்களேன். சிம்சோன் வந்து இதெல்லாம் அவள்கிட்ட பேசிட்டு, சிம்சோனே, பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் இந்த தெலேலா சொன்ன உடனே அவன் நித்திரையை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி விட்டு வெளியே போவேன் என்றான். நல்ல கவனிங்க. இவன் வெளியே போனான், இந்த பேச்சை கேட்டுட்டு வெளியே போனான். ஆனால் இவன் இந்த பெண் இப்படி நித்தமும் தொந்தரவு செய்யும் போது அங்க இல்லாம கொஞ்சம் முன்னால வெளியே போயிருந்தா இவன் பத்திரமா இருந்திருக்கும். Let me tell you something. If you want to be free from people who bother you, தொடர்ந்து பாதர் பண்ணி உங்களை தொந்தரவு பண்றவங்கள நீங்க ஹேண்டில் பண்ற, டீல் பண்றதுக்கு பெஸ்ட் வே என்ன தெரியுமா? கெட் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். அந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரம் போறீங்களோ நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. நீங்க லேட்டா நீங்க எழுந்து போவீங்க, ஆனால் போகும்போது கண்ணு இருக்காது, அவ்வளோதான், உங்களை சிறப்பிடிச்சிருவாங்க. யூ நீட் டு லீவ் தட் பிளேஸ் as soon as possible. Find an opportunity to leave that place. Find a method to leave that place. எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு யோசிச்சு நிதானிச்சு நீங்க முடிவெடுக்க முடியுமோ சீக்கிரமா போயிட்டீங்கன்னா நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. That's the lesson I learned. நீங்க வந்து பிரச்சனையில் மாட்டாமல் இருப்பீங்க, நீங்க சிறைபிடிக்கப்படாமல் இருப்பீங்க. ஏன்னா இவங்களை வந்து அடக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணா, இவங்களை பிடிச்சிடலாம், இவங்களை நிறுத்திடலாம்னு நினைச்சா அவங்கள நிறுத்துறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். அது நடக்காது. அவங்கள நிறுத்த முடியாது, நீங்க கிளம்பி போயிடணும், அதான் பெஸ்ட். இப்போ இந்த மாதிரி வந்து ஓயாத தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கவங்கள அடக்கிறதுக்கு நீங்க இறங்கி போயிட்டோம் இடத்த விட்டு காலி பண்ணாதான் நீங்க தப்பிக்க முடியும். இப்போ இதற்கு எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யலாம் அப்படின்னா, சில பேர் வந்து தொடர்ந்து நச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன மெத்தட் மாதிரி ட்ரை பண்ணுங்க. 1 minute நம்ம டீ போட்டு வந்துட்டோமா அப்படி எழுந்து போயிடுங்க. ஃபைண்ட் அன் எக்ஸ்கியூஸ் டு லீவ் தட் பிளேஸ்.
ஏதோ வெளியில் யாராவது வந்த மாதிரி இருக்குது, பார்த்துட்டு வந்துடுறேன், போனாலும் திருப்பி வரக்கூடாது. ஐயோ காலையில் நான் வந்து துணியை காய போட்டேன் மறந்துட்டேன், மேலேயே வெயிலே உட்காந்து மடிச்சிடணும், கீழே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த கீழே இருக்கிற ஆளுக்கு சுதி இறங்குற வரைக்கும் நீங்கள் மேலேயே உட்காந்து மண்டை காஞ்சா கூட பரவாயில்ல, இந்த ஆளுங்கிட்ட உட்காந்து உயிர் போகக்கூடாது. அதனால மேலேயே உட்காந்து மடிக்கும். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள். சில பேர் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். இந்த ஆட்களை எங்கே போய் துணி மடிக்கிறது? அப்போ ஒரு வகை, இந்த மாதிரி பிசாசுகளை துரத்துறதுக்கு வகை என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு 2 minutes உங்களுக்கு திரும்ப கால் பண்ணட்டுமா? உடனே கால் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு காலே பண்ணக்கூடாது, திருப்பி ஃபோன் அடித்தா எடுக்கவே கூடாது, அவ்வளோதான். யூ கேன் அவாய்ட் இட் அட் ஆல் காஸ்ட். எந்த வகையிலே ஆகிலும் இதை தொடர விடாமல் நீங்கள் எஸ்கேப் ஆயிடணும், அதான் பெஸ்ட். அப்பா ஒரு மெத்தடு நான் ட்ரை பண்ணுறதை பார்த்துருக்கேன். அப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில பேர் வருவாங்க அப்பாட்ட பேசுகிறக்கு, வந்து அவங்க பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்து பிரச்சனையை விட்டுட்டு நம்மளே பிரச்சனைக்குள்ள ஆக்கி விட்ருவாங்க. பாஸ்டர் அவர் எப்படி என்னை திட்டினார் தெரியுமா அப்படின்னு அவர் திட்டினதை அப்படியே ரெக்கார்டர் மாதிரி திருப்பி ப்ளே பண்ணுவாங்க. இந்த வார்த்தைலாம் சொல்லி திட்டினார், அப்படி பண்ணார். சில பேர் வேறு ரெக்கார்டிங் வேறு போட்டிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பாஸ்டர், மொபைலில் போட்டு காட்டுறேன். 2 நிமிஷம் பார்த்துட்டே இருப்பான். ஜோம் பண்ணலாமா? அவ்வளோதான், கேஸ் க்ளோஸ்ட், முடிஞ்சிச்சு, கேஸ் க்ளோஸ்ட். ஜோம் பண்ணலாமா? ஜோம் பண்ணோம், டக்குன்னு எழுந்திருவாங்க. இந்த எதிரில் காலுக்கு என்ன பண்ணனே தெரியாது, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு எழுந்துச்சு வெளியே போயிடுவோம். அவ்வளோதான். ஏப்பா சாக்கடை எனக்கு இதுக்கு என்ன விஷயம்னு சொல்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாது. லெட்ஸ் ப்ரே. பாஸ்டர் சுந்தரம் அவங்க வந்து அப்பா சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு மெத்தடா. அவர் என்ன மெத்தட் பண்ணுவார்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாராம். அவருக்கே புரியும் இந்த ரெக்கார்டு, தேஞ்ச ரெக்கார்டு எப்போ நிற்குமோ. ஜெபிப்போம், 2 வார்த்தை ஜோம் பண்ணி பெல் அடிப்பார். பெல் அடிச்ச அர்த்தம்னா கோ அவுட், அடுத்தவங்க உள்ளவா, வெளியே கிளம்பு. and they kept themselves clean. அவங்க தங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் சொல்கிற காரியங்கள் உங்களுக்கு சில பேருக்கு ப்ராக்டிக்கலாக இட் வில் ஹெல்ப் யூ. ஓயாத ஒழுக்கை போல சில பேர் நான் ஸ்டாப் நான்சென்ஸ் பேசுகிறாங்களா, கெட் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். இட் குட் பி இன் அ சாட் பாக்ஸ், இட் குட் பி அ ஃபோன் கால். சில பேர் தொடர்ந்து சும்மா உங்களை நாகிங் மாதிரி இருப்பாங்க, சும்மா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வேலை இல்லைன்றதுக்காக நம்மளை உட்காந்து ஃபோன் பண்ணி கேட்ட கேள்வியை 10 முறை திரும்ப எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீ கேட்கறதுலேயே எனக்கு உயிர் போயிடும். எனக்கு எப்படி இருக்கீங்க எப்படி, பிகாஸ் they have nothing to talk, they keep on pestering you, they have got nothing to do, so they will spoil you. நீங்க என்ன பண்ணுங்க, cut it off. I'm sorry, I cannot talk further, I have to get out soon. சிம்சோன் மாத்திரம் நான் நினச்சேங்க, அந்த பெண் பேசிகிட்டு இருக்கும் போதே நான் வெளியே போயிட்டு வந்துட்டுமான்னு எழும்பி வெளியே போயிருந்தானா, அவன் பலத்தோடு சுற்றி வந்து தொடர்ந்து நியாயாதிபதியாக இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவள் நித்தமும் அவனுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும்போது உட்காந்து கேட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கு ஆத்துமா சாகத்தக்கதாக அது விடாச்சு போயிடுச்சு, அது அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. அவன் சீக்ரெட்டெல்லாம் சொல்லிட்டான், டோன்ட் ஸ்ட்ரெச் இட் டூ மச். இங்கிலீஷில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, நிப் இட் இன் த பட்னுவாங்க, முளையிலே கிள்ளிரு அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் யூ நோ இட்ஸ் கோயிங் பியாண்ட் த த்ரெஷோல்ட். இதனால் கேட்க முடியல, என்னால் இதை சகிக்க முடியல, உடனே எழுந்துருங்க. தாமதமாக எழுந்தீங்க கையில் விலங்கு வந்துடும், யூ வில் கெட் காட். ஆண்டவர் கிருபை தருவாராக. 3வது ஒரு சத்தம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லத், அதாவது நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறதை சன்பல்லத் என்கிற மனுஷன் கேட்டபோது அவன் கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளுக்கு கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சம்மரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அவன் மாத்திரம் இல்லை, பக்கத்தில் ஒருத்தன் என்ன, அவன் பேர் தொபியா. இந்த தொபியா என்ன சொன்னான் பாருங்க, அவங்க கட்டினா என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் அப்படின்னு. ஒருத்தன் சொன்னான்னா, எப்படி இவன் கட்டுறான்,
எப்படி கட்டி முடிப்பாங்கன்னு ஒருத்தன் கேள்வி எழுப்பினான். இன்னொருத்தர் சொல்கிறான், விடு விடு அவன் கட்டட்டும், கட்டினாலும் நரி ஏறி போனால் சுவர் விழுந்துரும். மூன்றாவது வகையான ஒரு சத்தம் இருக்குங்க, நம்மளை நோக்கி வர்ற ஒரு சத்தம் இருக்கு. ஐ கால் திஸ் த சவுண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம். குறை சொல்லும் வார்த்தைகள். குறை சொல்லும் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மை பற்றி குறைகள் மற்றவர்கள் சொல்வதற்கு நாம் எப்பவுமே ஒரு ஓப்பன் ஹார்ட் நமக்கு இருக்கணும். அவங்க குறை சொல்கிறாங்கன்னா கேட்கறதுக்கு நம்ம காது முதல்ல இருக்கணும். எப்படின்னா, அப்படியா என்கிட்ட குறை இருந்தால் சொல்லுங்கள், ஒரு நீதிமான் என் தலையை குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். அப்போ நம்ம கிரிட்டிசிசமே வேண்டாம்னு நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக பீப்புள் ஹேவ் டு கிரிட்டிசைஸ் அஸ். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிளைண்ட் சைடுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் சைடு நம்ம ஊரில் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் நிறைய வேளையில் என்ன இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. வி கால் இட் த பிளைண்ட் சைடு. அது மாதிரி எல்லாருடைய லைஃப்லையுமே நம்ம பார்க்காத, நமக்கு தெரியாத தவறுகள், நம்ம விரும்பி செய்யலை, நினச்சி செய்யலை, ஆனால் தெரியாமலே சில தவறுகள் செய்வோம். அதை நம்மளால் பார்க்க முடியாததுனால வேற ஒருத்தர் அதை சுட்டி காட்டினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு தேங்க்யூ, நீங்கள் சுட்டி காட்டினீங்க, இந்த தவறுகள் நடக்குன்று நீங்கள் காமிச்சிங்க, அதற்காக ரொம்ப நன்றின்னு நம்ம கிரிட்டிசிசம் ஓப்பனாக இருக்கணும். சில பேர் இருக்காங்க, இட்ஸ் நாட் அபவுட் பாசிட்டிவ் கிரிட்டிசிசம். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இல்லை, நம்ம என்ன செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. அதையும் நீங்கள் இனம் காணணும். எல்லாரையும் ஒரே மாதிரி கேட்டகரியில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஒரு சிலர் நம்ம மேலே உள்ள அன்பினால நன்மையை விரும்பி, நம்முடைய பாதுகாப்பை விரும்பி, நம்ம நலன் விரும்பி அவங்க நம்மகிட்ட உள்ள குறைகளை எடுத்து காட்டுவாங்க, நமக்கு தெரியாத தவறுகளை எடுத்து காட்டுவாங்க. அவங்கள நம்ம எப்பவுமே நம்ம நண்பர்களாய் வைத்துக்கொள்ளணும், அருகில் வைத்துக்கொள்ளணும். இது ஒரு கேட்டகரி. ஆனால் இன்னொரு கேட்டகரி, எதை செய்தாலும் குற்றம் சொல்லுவாங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேறு தொழில் இல்லை. இப்போ நம்ம அப்ளிகேஷன்லாம் போடும்போது ஆக்கியூபேஷன் ஒன்று வரும் தெரியுமா? ஆக்கியூபேஷன் என்னது? நீங்கள் செய்யும் வேலை என்ன? சிலர் இருக்காங்க ஆக்கியூபேஷனில், நம்ம ஊரில் ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க, விஓன்னு வாங்க, வெட்டி ஆஃபீஸர். ஒரு வேலை கிடையாது அவங்களுக்கு. இருக்கிற ஒரே வேலை என்ன வேலை தான்? வேலை செஞ்சிட்டு இருக்கிறவனை குற்றம் சொல்றது. இதுதான் சில பேருடைய முழு நேர வேலை. புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்கிறவன் என்ன பண்ணுவாங்க? இங்கே பாருங்க, நெகேமியாவும் அவனோடு சேர்ந்த மக்களும் சேர்ந்து இடிந்து போன அலங்கத்தை குப்பை மேட்டிலிருந்து எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க? எழுப்பி நிறுத்தி ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு உதவி செஞ்சா பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் போதும் இல்லையா? இவங்க என்ன மாதிரி ஒரு வார்த்தையோட வர்றாங்கன்னா, நீ என்ன கட்டிட்ட, நீ முடிச்சிருவியா? எப்படி இது முடிச்சிருவேன், இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒருத்தன். இன்னொருத்தன் விடுற அது முடியட்டும், முடிஞ்சா கூட ஒரு நரி ஏறினா கூட விழுந்துடும். ஒரு கல்லை எடுத்து இவன் கொடுக்கல, ஆனால் குறை மட்டும் சொல்றதுக்கு சேனையாக கிளம்பி. இப்படிப்பட்டவர்கள் காரியத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இதில் கவனம் இல்லாமல் போனீங்க, திஸ் கிரிட்டிசிசம் கேன் ஆக்சுவலி கரப்ட் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை இதை கரப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களை முடக்கி போட்டுரும். உங்களை முன்னாலவே முன்னேற விடவே விடாது. குறை சொல்லுகிறவர்கள் யார் என்று முதல்ல நீங்கள் இனம் காணணும். Who are they? What is their intention? இவர்களுடைய நோக்கம் என்ன? இவங்க நோக்கம் என் நலனுக்காகவா அல்லது நான் நாசமா போகணும்னு இவங்க சொல்றாங்களா? இவங்க சொல்லுகிற குற்றம் சுமத்துதல் என் மேல உள்ள அன்பினாலையா ஆத்திரத்தினாலையா? அது நீங்க இனங்காணல. அந்த கிரிட்டிசிசம் நீங்க சரியா ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. நீங்க தவறாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இங்க பார்த்தா நெகேமியாவுக்கு விரோதமாக அவனை மனம் முறிய பண்ணும்படி வார்த்தைகள் சொன்னாங்க. பாருங்க, இது ஆக்சுவலி கிரியேட்டட் an எஃபெக்ட். இது நெகேமியாவோடு சேர்ந்து வேலை செய்த மக்கள் ஒரு சிலரை இது பாதித்ததுன்னு உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். தயவு செய்து இப்போ நீங்க 10ஆம் வசனம் பாருங்களேன். அதே நெகேமியா 4:10 வாசித்தீங்கன்னா, அப்பொழுது யூதாவின் மனிதர் சொல்றாங்க, சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை
கட்டக்கூடாது அப்படின்னு. எங்களுக்கு கட்ட முடியலை. அப்போ ஒரு குரூப் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வார்த்தைகளை டெய்லி இவனுங்க வந்து கத்தி கத்தி பேசிட்டு போகிறது, இவங்களை மனமுறிய பண்ணுறது, இதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு கும்பல், ஒரு கூட்டம், யூதாவின் கோத்திரம் என்ன ஆயிடுச்சாங்கன்னா, எங்களால் கட்ட முடியல, எங்களால் டயர்டாயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு சோர்ந்துட்டாங்க. வேண்டாம் போதும் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஆனால் நெகேமியா இதை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பாருங்க. அவர் என்ன செய்தார்னு பாருங்க. 9ஆம் வசனம் பாருங்க. இவ்வளோ வார்த்தைகள் வந்தாலும், அதாவது முந்தின வசனம், எருசலேமை மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினாங்க 8ஆம் வசனத்தில். ஆனாலும் 9ஆம் வசனம், நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்கார்க்கிறவர்களை வைத்தோம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, sometimes the best way to handle critics who want to destroy you, உங்களை மனம் முறிய பண்ணி வேலையை நிறுத்த பண்ணி உங்களை அழிச்சு போடணுன்ற ஒரு மோசமான நோக்கத்தோடு வருகிற குறை சொல்லுகிற கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியான வழி என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். தட்ஸ் வாட் ஐவ் லேர்ன்ட் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்த ஒரு பெரிய ரகசியம் அதுதான். குறை சொல்கிறவன் குறை சொல்லிட்டு தான் இருப்பான். அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது, நம்ம வளர்றது பிடிக்காது. நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தர் கொடுத்த வேலையை ஜெபத்தோடு தொடர்ந்து செய்ய வேண்டும். இது உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். You don't have to get depressed and broken when somebody is constantly criticizing, picking on you, constantly trying to wound you, hurt you, find fault with everything you do. நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு உங்கள் பின்னாலேயே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு கிரிட்டிசைஸ். இப்படி பார்த்தீங்களா? நல்ல ஜெபத்தில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி கைகளை பலப்படுத்தி வேலை செய்யுங்க. அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க எப்படி முடிக்க முடியும்னு கேட்டாங்க. கேள்வி முடிச்சாங்களா இல்லையா? முடிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மேலே ஒரு நரி ஏறி போனாலே இந்த மதில் என்ன ஆகிடும்? விழுந்துடும். விழுந்துச்சா? விழலை. நீங்கள் இஸ்ரேலுக்கு இன்னைக்கு போனீங்கன்னா, if you go to Israel, அங்கே வந்து சிட்டி ஆஃப் டேவிட்னு ஒரு இடம் இயர் மார்க் பண்ணியிருக்காங்க. சிட்டி ஆஃப் டேவிட்னு ஒன்று எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அதில் நெகேமியா அன்றைக்கு எழுப்பின அந்த மதிலை இன்றைக்கும் வச்சிருக்காங்க. அப்படியே அது அப்படியே நிற்கிது. அது இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சுங்க? நிறைய ஏரியா விழுந்துச்சு இல்லை, இட் ஸ்டுட் ஸ்ட்ராங். ஏன்னா அவன் கண்ணுக்கு நரி ஏறின மாதிரி இருந்துச்சு. ஏப்பாங்க, சில பேர் இப்படி தாங்க எதையாவது பேசுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறத செய்து கொண்டே இருக்கணும். முடிவில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அப்பா சொல்லுவாங்க, சில பேர் இருக்காங்க, அவங்க எப்படின்னா, அவனும் செய்ய மாட்டான், செய்கிறவனையும் செய்ய விட மாட்டான். அந்த லாரி எல்லாம் பின்னாடி எழுதியிருப்பான் பாருங்க, வாழ விடுன்னுவாங்க. நீ வாழ்ந்துடு, மற்றவனையும் வாழ விடு. சில பேருக்கு இவனும் வாழ மாட்டான், வாழ்கிறவனையும் வாழ விட மாட்டான். இது ஒரு கும்பல் இருக்கு. அதை நீங்கள் இனம் காணணும். எல்லாரையும் நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால் நம்பினீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், ஏமாந்துருவீங்க. Some criticism is just to break you. They just want to disarm you. They want to discourage you. Keep working. The best response to critics is pray and keep working hard. கடினமாக வேலை செஞ்சுட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இந்த சத்தம் எல்லாம் அடங்கிடும். ஹல்லேலூயா. அதான் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். அந்த அப்பா சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்க எப்படின்னா, நல்ல ஊழியத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டி நல்ல வசதிகளை கொடுத்து நல்லா வளர்த்தா அதில் குறை சொல்லுவாங்க. என்ன குறை சொல்லுவாங்க? இது தேவையா? இயேசு கொட்டகையில் பிறந்தார், இது தேவையா அப்படின்னு சொல்லுவானா. ஐயோ இவன் அப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு கொட்டகையிலே உட்காந்துருந்தா அடுத்தது சொல்லுவானா, எவ்வளோ பேர் வராங்க, கொஞ்சமாவது இருதயம் இருக்கா இந்த ஆளுக்கு? கொட்டகையை மாற்றணும், ஒரு நல்ல கட்டிடம் கட்டி ஜனங்களுக்கு வசதியாக உட்கார வைக்கணும்னு நினைக்கிறானா பாரு. அத்தனையும் இவனே தின்னுட்டு உட்காந்துருக்கான். ஆக மொத்தம் கட்டுனாலும் பிரச்சனை, கட்டலைனாலும் பிரச்சனை. நீங்கள் பாத்ரூமை ஒழுங்காக கட்டி வைங்க, இது எதுக்கு இவ்வளவு?
எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ வீண் செலவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஷெட்டில் கொண்டு போய் இதான் பாத்ரூம்னு காட்டுங்க, இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டிட்டு பாத்ரூம் கூட ஒழுங்கா இல்லை, என்னதான் பண்ணுவாங்களோ காசை வச்சு. இதுதான் இந்த கிரிட்டிக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. கீப் ப்ரேயிங், கீப் ஒர்க்கிங், அவ்வளோதான். தட்ஸ் a சிம்பிள் ரெஸ்பான்ஸ். ஜெபம் பண்ணுங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கர்த்தர் அவர்கள் வாய்களை அடைப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் உங்களை குறை சொல்லிகிட்டே இருங்க, குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்களா? சில பேர் எதை சமைச்சாலும் ஒரு குறை சொல்லுவாங்க, என்ன நீங்கள் ஒரு புதுசாக செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரே அண்ட் டூ யுவர் ஒர்க். ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் ஒரு நாளில் காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம். கடைசியாக 4வது ஒரு சத்தத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நம்மளை அடிமைப்படுத்திடக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாத சத்தம். 4வது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 11. இந்த கோலியாத் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தம் விட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சம்மர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் என்று சொன்னான். 4th word, the sounds of defiance. அசட்டை செய்யும் வார்த்தைகள். நிந்தித்தான் அப்படின்னா அசட்டையா பேசினான். அதாவது யுத்தம் யாருக்குன்னு கேட்டா பெலிஸ்திய சேனைக்கும் இஸ்ரவேல் சேனைக்கும். ஒரு யுத்தம்னு பண்ணா சேனையும் தான் என்ன பண்ணணும், சண்டை போடணும். இது மல்யுத்தம் இல்லை, ஒருத்தனும் வந்து சண்டை போடுறது. யாருமே அதுக்கு அக்ரி பண்ணலை. 1-on-1 ஃபைட்டுக்கு இங்கே யாரும் அக்ரி பண்ணல. த கேம் இஸ் யூ ஹவ் டு பிளே ஆஸ் அ டீம். ஒரு கிரிக்கெட் அப்படின்னு போனீங்கன்னா பிளே ஆஸ் அ டீம். இந்த பக்கம் 12 பேர் 11 பேர் இருப்பாங்க, இங்கே 11 பேர் இருப்பாங்க. டீமாக தான் விளையாடணும். ஃபுட்பாலில் 11 மோதுவாங்க. ஃபுட்பாலில் திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தன் மட்டும் வா, நான் ஒருத்தன் வர்றேன், யார் பந்தை எடுத்துன்னு போயிட்டு நம்ம கோல் போஸ்ட்டில் கொண்டு போகிறோம்னா இது என்ன விளையாட்டா? இது என்ன? ஆனால் இங்கே யுத்தத்தில் வந்துக்கிட்டு இது வந்து தனி ஒலிம்பிக்ஸ் போட்டி கிடையாது, குத்து சண்டை கிடையாது. இது யுத்தம். யுத்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தனியாக வந்துட்டு நான் பெலிஸ்தியன், நான் பலசாலி, என்னோட வந்து ஒருத்தன் யுத்தம் பண்ணுறதுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் ஜெயிக்கிறது தோக்கிறது வச்சு நம்முடைய சேவகர்கள்லாம் சேவை செய்ய போகிறாங்களா ஆண்டு கொள்ள போகிறாங்களான்னு தீர்மானம் பண்ணலான்னா இது யுத்தமே கிடையாது. இது இட்ஸ் நாட் வார். ஆனால் இவன் தன்னிச்சையாக வந்து he sets his own rules. இவன் தனக்கென்றவன் ஒரு சட்டத்திட்டங்களை வரையறைஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் வா. ஏன்னா இவர் உயரமாக பிறந்துட்டாராம், அதனால எல்லாருமே இவர்கிட்ட சண்டை போடணும்னு இவர் நினைக்கிறாரு. சில பேர் அப்படிதான். கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உயரம் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பலம் ஆயிட்டாங்கன்னா, கொஞ்சம் அவங்க சத்துவம் ஆயிட்டாங்கன்னா உடனே எல்லாரையுமே அவங்க காம்படிட்டராக பார்ப்பாங்க. தனியாக வந்து என்கிட்ட மோதுங்க. இப்படி தான் அந்த கோலியாத் உயரமாக பிறந்துட்டான உடனே என்னோட யுத்தம் பண்ணா அவனுக்கு நல்லா தெரியும் இவன் உயரத்துக்கு யாருமே அங்கே இல்லைன்னு. உடனே அவன் யுத்தத்துக்கு கூப்பிட்டு அந்த ஜனங்களை நிந்திக்கிறான். இது கூட உங்களுக்கு வர முடியாதா அப்படின்னு அவங்கள அசட்டையா பேசுறான். அசட்டை. அவனுக்கு முன்பாக யுத்தம் பண்ண வந்த தாவீதை கூட நீங்கள் 42ஆம் வசனத்தில் வாசித்தால், பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனாக இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். he disdained him. அவனை அசட்டை பண்ணினான். நீ எல்லாம் எனக்கு இணையாக முடியுமா? நான் யார் தெரியுமா? என்னுடைய பின்பலம் என்னன்னு தெரியுமா? என்னுடைய பலன் என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு அசட்டை பண்றான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி அசட்டை நடுவில் வந்து ஜனங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பாருங்க. எப்படி ஜனங்களை இது பாதிச்சது பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 17:11 அங்க வாசிக்கிறோம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பேசுற பேச்சிலேயே
எல்லாருக்குள்ள கலக்கம் வந்துருச்சு, எல்லாரும் பயந்துட்டாங்க இல்லையா? நீங்க தொடர்ந்து இந்த வசனம் 24ஆம் வசனம் பாருங்க, 24. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போதே மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடிய போயிட்டாங்க. ஏன்னா இவர் இந்த மாதிரி எல்லாரையும் அசட்டை பண்ணி, சில சகட்டு மேனிக்கு சில பேர் பேசுறத கேட்டுட்டு எல்லாருக்குமே கைகாலெலாம் ஆடி போயிடும். இவங்க முன்னாடி யாருமே நிற்கவே முடியாதுன்னு அப்படி ஒரு வீர வசனம் இவன் பேசுகிறான் பாருங்க. ஆனால் இவர்கள் நடுவில் ஒரு சிறிய ஆட்டிடையனாகிய தாவீது போய் நின்னான். நின்றது மாத்திரமல்ல, இந்த ராட்சதனை ஜெயித்து முடித்தான். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இருக்குங்க. அதாவது when you stand before people who disdain you or who stand before you with the sound of defiance, உங்களை அசட்டை பண்ணும்போது அந்த சத்தத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றது தாவீதுட்ட இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்னன்னா, இந்த தாவீது யுத்தம் பண்ணணும்னு அவன் கிளம்பி போகும்போது ராஜாவாகிய சவுல் இதை கேள்விப்பட்டுட்டு தாவீதின் மேல் இரக்கம் உள்ளவனாய் அவன் சொல்லுகிறான். நீங்கள் 38ஆம் வசனம் வாசித்தீங்களானா 38, 1 சாமுவேல் 17:38. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்து அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் கட்டி கொள்ளும்படி அவனுக்கு கொடுக்குறான். நல்லா கவனிங்க, சவுல் பண்ண வேலை என்னன்னு சொல்றேன். ஐ வில் ஸ்பாட் டு யூ வாட்ஸ் த மிஸ்டேக். சவுல் என்ன நினைச்சான் தெரியுமா? இந்த கோலியாத்தை பார்த்தா அவன் தலைச்சீரா போட்டுக்கிட்டு மார்க்கவசம் போட்டுக்கிட்டு அவன் பட்டயத்தை வச்சுக்கிட்டு கேடகத்தை வச்சுக்கிட்டு ஈட்டியை வச்சுக்கிட்டு நின்ன உடனே நம்மளும் அவனுக்கு மேட்ச் பண்ணாதான் வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு, நீயும் எந்தெல்லாம் எடுத்துக்கோ, உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, எந்த எடுத்துக்கோ, என்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கோ, என் தலைச்சீரா எடுத்துக்கோ, என் மார்க்கவசத்தை எடுத்துக்கோ, மேட்ச் ஹிம், அவனோடு நீ இணையாக போய் சண்டை போட்டால் வெற்றி பெற்றுடலான்னு சொல்லி இவனுக்கு கொடுத்தா தாவீது சொல்றான், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். சரி, உனக்கு என்னப்பா வேணும், எப்படி யுத்தத்துக்கு போக போறேன்னா அவர் செய்த வேலையை பாருங்க. 40ஆம் வசனம் இப்போ வாங்க. இந்த தாவீது தன் தடியை, எல்லாம் சொல்லுங்க, என்ன தடியை? வேற ஒருத்தர் இல்லை, தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழுங்கற்களை தெரிந்த, அதாவது இது வேற யாரும் யூஸ் பண்ண வெப்பன் கிடையாது, இவனா போய் சூஸ் பண்ண, வேற யாரையும் சூஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லலை, இவனே போய் சூஸ் பண்றான். ஸோ இட் வாஸ் his staff, his own chosen stones. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை, his own shepherd's bag. இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த தன் கவனை, அந்த வார்த்தையை நான் ரொம்ப கோடிட்டு காட்டுறேன். தன் தடி, தான் தெரிந்தெடுத்த கல், தன்னுடைய அடைப்பை, தன்னுடைய கவன் அப்படின்னா நத்திங் இஸ் borrowed. வேற ஒருத்ததையும் நான் இரவல் வாங்கலை, எனக்கு என்ன இருக்கோ அது எனக்கு போதும். நீ எவ்வளோ வேணா என்னை அவமானப்படுத்தி, எவ்வளவு என்ன வேணா தாழ்த்த விதமாக நீ பேசு, ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் யூ. உனக்காக நான் என்ன மாற்றிக்கொள்ள போகிறது? I'll just stay my ground. I'll be comfortable with what I have. I'm content with what God has given me. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் நான் திருப்தியாக இருக்கிறேன். எனக்கு இன்னொருத்தருடையதை இரவல் வாங்கி தான் வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லை. நீ எவ்வளோ என்னை அவமானப்படுத்துறமோ படுத்து, எவ்வளவு என்னை அசட்டை பண்ணு, உன்னை போல ஒரு பட்டயம் வச்சுக்கிட்டு, உன்னை போல ஒரு தலைக்கவசம் போட்டுக்கிட்டு, உன்னை போல மார்க்கவசம் போட்டுக்கிட்டு நான் வரப்போறதில்லை. எனக்கு என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வரேன். ஏங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசனுங்க. இது நீங்கள் அடிமைத்தனத்தில் சிக்காம நீங்கள் ஜெயங்கொண்டவர்களாக நீங்கள் மாறி நீங்கள் முடிவில் வெற்றியாக நடக்கணும்னா பி யோர் செல்ஃப். நீங்கள் யாரோ அதில் இருங்க. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பில் நம்ம நிலைச்சிருப்போம். கர்த்தர் நம்ம கொடுத்ததில் மனரம்யமாக இருப்போம். போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. Stay where you are. Be content. Be comfortable. Don't borrow. Don't covet what belongs to others. மற்றவங்களுடையதை இச்சிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் எனக்கு வரும் போராட்டங்களை சந்திக்கிறது கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது போதும் என்று நம்புங்க. Believe that this is enough.
முடிவில் பார்த்தீங்கன்னா சவுலுடைய பட்டயம் செய்ய முடியாததை, ஈட்டி செய்ய முடியாததை, தலைச்சீரா செய்ய முடியாததை வெறும் கல்லையும் கவனியும் கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். If you want to win your battle and not become a slave to your challenges, I humbly encourage you, stay in the calling that God has called you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பில் நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி அசட்டையா பேசுறவங்களுக்கு முன்னால கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் நினைக்கிறேன், தாவீது மட்டும் ஐயோ சவுல் கொடுக்குறாரு, அவர் அது எப்படி வேணான்னு சொல்றது, அதை வாங்கிட்டு போயிடுவோன்னு அவர் வாங்கிட்டு போயிருந்தா திருப்பி வரும்போது சவுல் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? எல்லாம் என் பட்டயம் கொடுத்தேன், அதனால போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், நீ முன்னாடி மாதிரி போயிருந்தீன்னா துண்டு துண்டா வந்திருப்ப, எனக்கு நன்றியா இருந்துக்கும், என்ன எல்லாம் இந்த அண்ணன் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஜனங்களும் கண்டுபிடிச்சாங்க, சவுல் கொன்றது 1000 தான், சவுல் தான் ஒன்றுமே கொண்டு போகாம வெறும் கல்லை வச்சு 10000 பேரை கொண்டுட்டு வந்துட்டான்னு இவருக்கு பொறுக்க முடியல, வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானே, நமக்குன்னு ஒரு சின்ன சாட்சியில் பீஸ் கூட இல்லாமல் போயிடுச்சேன்னு நினைச்சான். ஆனால் அவன் எடுத்துட்டு போயிருந்தான், இவன் இப்படி வந்திருக்க மாட்டான். Stay confident in what God has given you. Hallelujah. Don't match anybody. யாரோட நீங்க மேட்ச் பண்ணாதீங்க. மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அதிலே நீங்க சிக்கிடுவீங்க. ஒரு சின்ன கதை, உண்மை நடந்த கதை, ஒரு அனுபவ கதை. இது ஒரு குடும்பத்தினுடைய அனுபவம். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சொன்ன சாட்சி. அவங்க வீட்டில் 3 பிள்ளைங்க, அந்த அப்பா அம்மாவுக்கு. அந்த தகப்பனார் அவர் பிறந்த குடும்பத்தில் அவருக்கு 4 சகோதர சகோதரிகள். சரிங்களா? இப்போ இந்த மனுஷன் அவர் படித்தார். அவர் ஒரு மந்த்லி சேலரிக்காக ஜாப்ல, நல்ல ஜாப் தான், அதில் ஓரளவுக்கு நல்ல சேலரியில் அவர் வேலையில் போய் சேர்ந்தார். ஆனால் அவருடைய மற்ற எல்லா சகோதர சகோதரிகள் யாருமே இந்த ரெகுலர் ஜாபுக்கு போகல, எல்லாருமே பிஸ்னஸில் இறங்கினாங்க. ஆனால் காரியம் எப்படி மாறுச்சுன்னு கேட்டால், இந்த பிஸ்னஸில் இறங்கின 4 பேருமே பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாறிட்டாங்க. ஆனால் இவர் ஒரு ஆள் சம்பளம், மாத சம்பளம், அதில் இவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக அவர் செலவு பண்ணிட்டு தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு நேரம் வந்தது. அப்போ பிள்ளைங்கள்லாம் அப்பாட்ட அப்பா சித்தப்பாவை பாருங்கள், மாமாவை பாருங்கள், அவங்கெல்லாம் எப்படி வீட்டை எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க, நம்மளும் பெருசாக கட்டணும்பா, அவள்கிட்ட அவங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அப்போது அந்த தகப்பன் நல்ல ஒரு விசுவாசி, அவர் சொன்னார், அதெல்லாம் நமக்கு வேணாம்பா, நமக்கு என்ன லெவலில் கடவுள் வச்சுருக்காரோ அதில் நம்ம இருப்போம் அப்படின்ட்டு அவர் தனக்கு இருந்த சேவிங்ஸை வச்சுட்டு அவங்ககிட்டலாம் கடன் வாங்காமல், அவங்ககிட்ட போய் கெஞ்சாமல், தனக்கு இருந்த காசை வச்சு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினார். வீடு கட்டி அதுக்கு பிரதிஷ்டை வைத்தார். அந்த பிரதிஷ்டையில் தன்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைச்சார். ஆனால் பிரதிஷ்டை நடக்கிற நேரத்தில் 4 பேரும் வரவே இல்லை. வராமல் பிரதிஷ்டை ஆராதனைலாம் முடிஞ்ச பிறகு பொறுமையாக ஒவ்வொருத்தராக வராங்க. அந்த வீட்டை அப்படி மேலேயும் கீழேயும் ஏழனமாக அப்படி பார்த்துட்டு, நாங்கள்லாம் எவ்வளோ மாளிகையில் வாழ்கிறோம், இவன் என்ன இப்படி வீடை கட்டியிருக்கான் அப்படின்னு ரொம்ப ஏழனமாக அப்படி பார்த்து, ரொம்ப அற்பமாக அப்படின்னு நினச்சிட்டு, சும்மா பேருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு சாப்பிட உட்காருங்கண்ணா. இல்லை நாங்கள் இன்றைக்கி வெளியே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, எங்களுக்கு வெளியில் ஒருத்தரோட சாப்பிடணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லி சாப்பிடாம போயிட்டாங்க. ஏன்னா அவர் போட்ட டிஷ்ஷஸும் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தார். அவர் அப்படி கடன்லாம் வாங்கிலாம் ஒன்றும் போடல, சிம்பிளாக வச்சுருந்தார். இதை பார்த்தோன்னே பிள்ளைங்களுக்கு தாங்கவே முடியல. அப்பாட்ட போய், என்ன டேடி நீங்கள் பாருங்கள், நான் சொன்னோம்ல நம்மளை இவங்கெல்லாம் அவமானப்படுத்துவாங்க, நான் சொன்னேன், அதுக்கு தான் நீங்கள் பெருசாக வீடை கட்டுங்கன்னு சொன்னோம், நீங்கள் நல்ல கிராண்டாக பண்ணுங்க. அப்பா சொன்னாராம், பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நம்ம இருக்கிற லெவலில் நம்ம இருப்போம், நீ அதுக்காக நான் கடனாளியால் நான் மாறவே மாட்டேன், நம்ம இருக்கிற சேமிப்பில் கட்டணும், அதோடு இருந்துக்கிடும். அப்படியே விட்டார். பிள்ளைங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். வருஷங்கள் கடந்து போனது. ஒரு 15 வருஷம் வாழ்க்கை பயணம் தொடர்ந்தது. நடந்த காரியம் என்னன்னா, இந்த சிங்கிள் சேலரி வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த மனுஷன்
எளிமையாக வாழ்ந்து, ஆனால் தன் பிள்ளைகளுக்கு படிப்பை மட்டும் கரெக்டாக கொடுத்தாரு. அவருடைய 3 பிள்ளைகளும் நன்றாக படித்து திருமணமாகி உலகத்தின் 3 திசைகளில் வெவ்வேறு தேசங்களில் போய் செட்டில் ஆகி அவங்க நல்ல ஆசீர்வாதமாக அங்கே வீடுகள்லாம் வாங்கி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அவருக்கு கல்யாணம் முடிக்கும் போது கூட கடன்றதே கிடையாது. தனக்கு என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார். ஆனால் இவரை ரொம்ப அசட்டை பண்ணாங்க பாருங்கள் அவருடைய சகோதரர்கள், குடும்பங்கள். அவங்க வீடு எல்லா விதமான போராட்டத்துக்குள்ளும் போனது. எப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு காசு, ஏராள காசு, ஏராள வசதி. முடிவு என்னன்னு கேட்டால், ஒரு பையன் ட்ரக் அடிக்ட், ஒரு பையன் குடிகாரன், ஒரு பக்கம் வாழ்க்கையை உடைச்சி போட்டவன், ஒருத்தன் கடன்காரன். இப்படி நாசமாகி பல வருஷம் கழித்து அந்த அப்பா அவங்க பிள்ளைங்கிட்ட சொன்னாராம், ஏப்பா நீங்கள் எல்லாம் சொல்கிறபடி அவங்களோட நான் மேட்ச் பண்ணி வாழ்ந்திருந்தா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதில் நம்ம மனரமயமாக இருந்தோம். கர்த்தரே நம்மை படிப்படியாக உயர்த்தி மேலே கொண்டு வந்துட்டார். உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், சில பேர் உங்களை ரொம்ப அசட்டையாக பேசுவாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா அசட்டை பண்ணுவாங்க, உங்கள் வஸ்திரத்தை பார்த்து அசட்டை பண்ணுவாங்க, உங்கள் தோற்றத்தை பார்த்து அசட்டை பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்த உடனே மிரண்டுறாதீங்க. ஐயோ, இவங்க இப்படி அசட்டையாக பேசிட்டாங்களே, நம்மளை கேவலமாக பார்க்குறாங்களே, அதுக்காக உடனே கடனை வாங்கு, அவங்களுக்கு மேட்ச் பண்ணீங்க. அடுத்த 20 வருஷம் நீங்கள் வெளியே வர மாட்டீங்க, நல்லா சிக்கிக்கிடுவீங்க போய். தாவீது சொன்னான், எனக்கு புரியுது, எனக்கு முன்னால் இருக்க போராட்டம் பெரிய போராட்டம் தான். சவுலும் கொடுக்குறாரு, எடுத்துக்கோன்றாரு. வேண்டாங்க, பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, எனக்கு என்ன இருக்கோ அதில் நான் போகிறேன். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் தைரியமாக சொன்னான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வர்றப்பா, எனக்கு அந்த ஈட்டியும் கிடையாது, பட்டயமும் கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, கையில் இருக்கிறத விட என்னோடு இருக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார், அவர் என்ன ஜெயத்தை தருவார். முடியும் போது யாருடைய தலை உயர்த்தப்படுது நீங்கள் பாருங்கள். இவ்வளோ நேரம் வீரவசனம் பேசினவனுடைய தலையை தாவீது கையில் வைத்திருந்தான். உங்கள் வாழ்க்கை உயரணுமாங்க, சிறைபிடிக்கப்படாமல் நீங்கள் விடுதலையாக வாழணுமா, இந்த 4 வார்த்தைகளுக்கு ரொம்ப எச்சரிப்பாருங்க. முதலாவது, தூஷண வார்த்தை. யாராவது உங்களை ரொம்ப தூஷிக்கிறாங்களாங்க, ரொம்ப பொல்லாப்பான வார்த்தைகளுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, தூஷண வார்த்தைகளுக்கு காதுகளை திறக்காதீங்க. திரும்ப எதையும் சொல்லிடாதீங்க, திரும்ப தயவுசெய்து பதிலுக்கு பதில் பேசிடாதீங்க, அமைதியாக இருங்க. முடிவை கர்த்தர் பார்ப்பார். 2வது, அலட்டி கொண்டிருக்கும் வார்த்தைகள். ஓயாமல் நம்முடைய கோபத்தை தூண்டுறவங்களா இருக்காங்களா, இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வெளியே போங்க, அந்த சூழ்நிலையை மாற்றுங்க, தவிர்க்க பாருங்க, அந்த உரையாடல்களை தவிர்க்க பாருங்க. அவாய்ட் சச் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் லீவ் த பிளேஸ். 3வது, குறை சொல்லும் வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக வரும்போது அந்த சத்தத்திற்கு எப்படி பதில் செய்ய வேண்டும் என்றால், குறை சொல்லுகிறவர்களுக்கு நாம் பதில் பேசிட்டு இல்லாமல், விளக்கம் கொடுத்துட்டு இல்லாமல், ஜெபம் பண்ணி நம்ம கொடுத்த வேலையை நம்ம செய்யணும். அதுதான் சிறந்த பதில். 4வது, the sound of defiance. அசட்டை செய்யும் வார்த்தைகள் நமக்கு எதிராக வரும். அதனால் உடனே, நீ என்னை அசட்டை செய்யாதபடிக்கு நானே என்னுடைய தரத்தை உயர்த்தி உனக்கு முன்னால் பெரியவனாக என்னை காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு மாம்ச புயத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அசட்டை பண்ணுறோம், பண்ணிட்டு போட்டோம்பா, நம்மளை கேவலமாக நினைக்கிறோன்னு நினச்சிட்டு போட்டோம் விடு. கர்த்தர் நம்மளை இந்த நிலைமையில் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் புழுதியில் இருக்கிறவனையும் உயர்த்துவார், குப்பையில் இருக்கிறவனையும் உயர்த்துவார். அதுக்கு ஒரு காலம் இருக்குது. நான் அவசரப்பட்டு அவங்களுக்கு இணையாக நான் மாற விரும்பலை. இன்ஸ்டெட், அசட்டை செய்கிறவர்களுக்கு முன்பாக நான் என்னுடையதில், கர்த்தர் எனக்கு தந்ததில் மனரம்யமாக இருந்து முன்னேறுவேன். முடிவில் கர்த்தர் நாம் சிக்கிக்கொள்ளாமல் ஜெயம் பெற கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது? கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை கொடுக்கிற நேரம் ஒரு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு நீ தந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இருந்து நாங்கள்
உமக்கு கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. கொடுக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அதை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்பட உதவி செய்யுங்க. தொடர்ந்து உம்மை சேவிக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடு.